வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மகா கும்ப மேளாவை பற்றி 1000 சர்ச்சைகள். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நீர் மாசு பெற்றது அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியா டுடே ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்கிறாங்க. மகா கும்ப மேளாவில் பெண்கள் குளித்து உடை மற்றும் மாற்றும் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் டெலிகிராமில் பதியப்படுவதை இந்தியா டுடே ஃபேக்ட் செக் கண்டறிந்துள்ளது. மேலும் இதுபோன்ற படங்கள் மற்றும் வீடியோக்களை மேலும் விற்பனை செய்வதற்காக இவற்றில் சில டீலராக பகிரப்படுகிறது. ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகத்தலங்களில் பெண்கள் ஆற்றங்கரையில் குளித்து உடை மாற்றும் வீடியோக்கள் ஏராளமாக உள்ளது. இந்த முழு வீடியோவும் அணுகுவதாக கூறி டெலிகிராமுக்கு கூப்பிட்றாங்க. இதுக்கு ஹேஷ்டேக்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு 2-3 ஹேஷ்டேக் சொல்கிறாங்க. அந்த பேரை சொல்ல வேணாம், நம்ம பார்க்குறோம். இது என்னென்னா ஏற்கனவே அந்த இது நிறையா போட்டிருக்காங்க. இப்போ நம்ம நிறையா படிக்கிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இது என்னென்னா இது உண்மையிலேயே இந்தியா டுடே சொல்கிற விஷயங்கள் உண்மையாகவா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதையும் தாண்டி இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி மகா கும்பமேளாவை பற்றி பல விமர்சனங்கள். மகா கும்பமேளாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா அந்த நீர் குளிக்கிறதற்கு ஏற்புடையதாக இல்லைன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய தர நிர்ணயம் சொல்லிடுச்சு. சொன்னது யார்? இந்திய அரசாங்கத்தினுடைய தர நிர்ணயம். அவங்க சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே குளிச்சிங்கன்னா நிறையா டிசீஸ் வரும்ட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ டிசீஸ் வரும் தெரிஞ்சே இவ்வளோ மக்கள் குளிக்கிறாங்களே அப்படின்னா கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். மக்களுக்கு 1000 எப்படி சொல்கிறது, மக்களுக்கு 1000 உணர்வுகள் இருக்கலாங்க, தெய்வத்தின் மேல் பக்தி இருக்கலாம். ஆனால் இது உடம்புக்கு தீமை அப்படின்னு தெரிஞ்சு வெகுஜன மக்களின் அரசாக இருந்தால் இல்லைங்க, இந்த டைம் குளிச்சிங்கன்னா உடம்புக்கு பிரச்சனை வரும், நிறையா பாக்டீரியா பரவும், இது மக்கள் ஏற்கனவே கொரோனாவை நம்ம பார்த்து பயந்துட்டோம், இது தேவையில்லாமல் டிசீஸ் வந்துடும் அப்படின்ட்டு மக்களை எச்சரிக்க வேண்டும். ஆனால் ஒரு அரசாங்கம் எச்சரித்திருக்க வேண்டும். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை பகவான் கோச்சுக்குவார், குளிக்கிறது இந்துக்களுடைய உரிமை, இந்துக்களுடைய தர்மம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா யோகி. அந்த டைமில் தான் இந்த வீடியோ வருது. நமக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே என்னென்னா, ஏன் இதை நம்ம ரொம்ப பேசலாமா வேணாமான்னு ரொம்ப யோசனை பேசணும்னா, இது என்னென்னா எல்லா இடங்களிலும் இன்றைக்கி குளிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அப்படிங்கும்போது இது அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய கடமை. இதே வேறு மாநிலத்தில் நடந்திருந்தால் எந்த அளவுக்கு நம்ம கூக்குரலிட்டுருப்போம். அந்த ஃபோட்டோலாம் சிலது மாஃபிங் பண்ணிலாம் போட்டிருக்காங்க. அதில் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது அப்போ இந்த மாதிரியான இணையதளங்கள் பெருகி இந்த மாதிரியான வீடியோக்கள் பெருகுவதன் விளைவாகத்தான் சமூகத்தில் இன்றைக்கி நம்ம தனியாக போனால் கூட எங்கே போனால் கூட நம்மை இன்னொரு கண் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டு எல்லா வேலையும் பண்ணணும். எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தெரியும், உடை மாற்று முறை தமிழ்நாட்டிலே நம்ம எவ்வளோ பிரச்சனை நடந்து பார்த்துருக்கோம். அங்கே ஒரு லாட்ஜில், இங்கே ஒரு பிரச்சனை, ஹாஸ்டலில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு மிக மிக கடுமையான தண்டனை கொடுத்தால் ஒழிய, அதாவது ஏதாவது பண்ணியிருந்தால் அந்த பில்டிங் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த ஓனர் இனிமேல் அந்த ஓனர் இல்லை, கவர்மெண்ட் எடுத்துக்கணும். அதையும் தாண்டி அங்கே வணிக நிறுவனம் அந்த வணிக நிறுவனத்தில் உள்ள பொருள்கள், அந்த வணிக நிறுவனம் எல்லாமே க்ளோஸ். அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான நீங்கள் உத்தரவு போட்டிங்கன்னா, சட்டம் போட்டிங்கன்னா இதை தடுக்க முடியும். இல்லாவிட்டால் இதை தடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சுங்க, எல்லாம் செல்லில் பார்க்குறாங்க. ஏற்கனவே இந்த கும்பமேளாவை பற்றி ஒன்று சொன்னோம். என்னங்க, கும்பமேளா அப்படிங்கிறது பாவங்கள் போக்குவதற்காக வரக்கூடிய இடம். ஆனால் அதை முடிச்சுட்டு போகும்போது சாந்தமாக இருக்க வேண்டும். ஆனால் முடிச்சுட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, உள்ளே ஏறுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இறந்தது. இதெல்லாம் எப்படி நம்ம அணுகிறோம்? கடவுளின் பெயரால் இன்னும் எத்தனை காலம் தான் இதை பண்ண போகிறோம்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திராவில் லட்டு வாங்க போய் பிரச்சனை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாரை பார்க்க போய் அங்கே ஒரு நிறைய பேர் சாவுறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் ரயிலுக்கு காத்திருந்த பயணிகள் இதுக்கு தான் இந்த பிரயாக்ராஜ் போகிறதுனால. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வீடியோ அப்படின்னு வெளியாகி இன்றைக்கி பெரிய பரபரப்பு. எப்பயுமேங்க இந்த பெண்கள் பிரச்சனை, இந்த ஆபாசம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்போ நிறைய பேசவே மாட்டோம் நம்ம. இது கொஞ்சம் அதனால தான் ரொம்ப டீப்பாக நான் பேசலை நான் இதை பற்றி. ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்குது. இது இந்த இந்தியா டுடே வெளியிட்டுறது ஒரு நல்ல விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது பண்ணுறாங்க பண்ணலங்கிறத தாண்டி ஒரு நமக்குன்னு ஒரு உணர்வு வரணும். இன்றைக்கி அது மாதிரி நடக்குது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வருது அப்படிங்கிறது வெகுஜன மக்களுக்கு தெரிந்தால் தான் எல்லா இடத்துலையும் நம்மளை யாரோ ஒருத்தர் கண்காணிக்கிறாங்கங்கிற எண்ணம் இருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், கும்பமேளாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் காவல்துறையினர் நிறைய பாதுகாப்பு போடணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா செல்லெல்லாம் வாங்கி வச்சுட்டு அனுப்புறீங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் அனுப்புங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 1500 கோடி செலவு பண்ணி 3 லட்சம் கோடி சம்பாரிச்சங்கிறீங்க. 3 லட்சம் வணிக ரீதியில் தான் இதையும் அணுகிறாரு யோகி. இப்போ நேற்று திடீர்னு சொல்கிறாரு, இல்லை
எல்லாரும் குளிக்கலாங்கிறார். இது எவ்வளோ தப்பான விஷயம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதை குளிப்பதற்கு ஏற்புடையது இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் சொன்னார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இருக்கீங்களே, அறிஞர் பெருமக்கள், இவ்வளோ பேர் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்களா? அதை எவ்வளோ பிரபலப்படுத்தணும்? எல்லா தொலைக்காட்சி எல்லா நாளிதழிலையும் பாருங்கள், கோயிலில் குளிக்கிறது உங்களுடைய உணர்வு தான். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எச்சரிக்கை, இந்த தண்ணீரில் குளித்தால் இந்த அளவுக்கான ஆபத்துகள் இருக்கிறது. இதை நீங்கள் தடுங்கன்னு கூட வேணாம், சட்டமே போடலாம். கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு என்ன சொல்லும்? ஆமாங்க தப்புன்னு தான் சொல்லும். பட்டாசுகள் வெடிப்பது கலாச்சாரம்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்கும்போது பட்டாசு வெடிப்பு இத்தனை மணிக்கு தான் வெடிக்கணும்னு சொன்னது யார்? நீதிமன்றம் தானே. அதையும் தாண்டி நிறையா வெடிச்சு தான் நீ டெல்லியில் மாசு கட்டுப்பாடாக என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி கும்பமேளாவில் நடக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தா நமக்கே கொஞ்சம் பதபதப்பாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அவனா, இல்லைங்க இது எப்போனா பல்வேறு இடங்களில் பல இடத்துல இந்த வீடியோ எடுக்கப்பட்டது, கும்பமேளான்னு இல்லை, பல இடத்துல எடுக்கப்பட்டது. ஆனால் ஹேஷ்டேக் எப்படி போடுறாங்கன்னா, கும்பமேளாவில் பாருங்கள் அப்படின்னு போடுறாங்க. இதுனா ஏற்கனவே நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரியான சின்ன பசங்க வீடியோலாம் பார்க்குறதுக்கு நிறையா சட்டம்லாம் வந்துருச்சு. அதை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணாலோ பார்த்தாலோ அதுக்கு பெருங்கூற்றம், அரெஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல முடிவு. அதே போல் இந்த மாதிரியான வெப்சைட்டுகளை ஒடுக்குவதற்கு ஏதாவது ஒரு சட்டம் போட்டு ஆக வேண்டும் அப்படி தான் வெகுஜன மக்களின் எண்ணம் கூட. ஏன்னா இது என்னென்னா ஒரு கலாச்சாரத்தையே பாதிக்கக்கூடியது. எப்படி போதை கலாச்சாரம் நம்ம பெரிய அளவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோல் இந்த மாதிரியான வக்கரமான விஷயங்களை எல்லாம் வெளியில் வருவது அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்துக்கு நல்லதில்லை. மிக மிக கடுமையான தண்டனை கொடுத்தால் ஒழிய இதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. இந்த விஷயத்தை இது ஆக்சுவலாக நம்ம என்னென்னா, இந்த விஷயத்தை நான் ஏன் பேசணும், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் நிறையா நாளாக பேசியிருக்க முடியும். ஏன்னா உள்ள அவ்வளோ தகவல் இருக்குது. இது எப்படி எடுக்கிறாங்க, இந்த கேமரா வச்சு எப்படி எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இவர்களுக்கு இலக்காகக்கூடியவர்கள் யாரை குறிப்பிட்டு இந்த வீடியோ எடுக்கிறாங்க, உள்ளே போகும்போது இந்த கேமராவை எப்படி கொண்டு போகிறாங்க, இவங்க இதுக்குன்னே வராங்களா, இல்லை குளிக்கிறதுக்கு வரவங்க எடுக்கிறாங்களா, இல்லை இதுவே ஒரு நோக்கமாக எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரியான புனித தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் செய்யக்கூடிய ஒரு மாஃபியா கேங்கா? இந்த கேங்குக்கு இந்தியா முழுக்க எவ்வளோ நெட்வொர்க் இருக்குது, இது தலைவராக யார் செயல்படுறாரு, இவங்க எப்படி இந்த வெப்சைட்டில் ஏற்றுறாங்க, இந்த வெப்சைட்டில் ஏற்றுற மூலியமாக யாருக்கு அந்த பணம் போகுது, இது ஒரு வெப்சைட் இருக்குதா, பல வெப்சைட் இருக்குதா, இந்த ஒரு வெப்சைட்னா நம்ம சொல்கிறதுனா பல வெப்சைட்டுக்கும் ஒரே ஓனரா, அடிக்கடி இவங்க வெவ்வேறு வெப்சைட்டு மாற்றுவாங்களா, இதெல்லாம் எப்படி வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க? இவ்வளவு விஷயங்களையும் கண்டிப்பாக இந்தியா டுடே பண்ணியிருக்காங்க. நம்ம இதை பற்றி ரொம்ப பேச வேணாம்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். மறுபடியும் சொல்கிறோம், இந்த கடவுள் அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கிட்டு பிஜேபிக்காரங்க பண்ணுற வேலைலாம் பார்த்தா ரொம்ப நம்ம இந்த மேட்டரை கூட விட்டுறோங்க. நம்ம மாசுபடுது, இதை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாங்க மாசுபடுது, எனக்கு அறிக்கை வந்திருக்குது, இதன் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். உடனடியாக மாசு கட்டுப்பாடு தலைவரை கூப்பிட்டு, ஏங்க இந்த மாதிரி நீராடுறாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஏதாவது க்ரீம் போட்டுட்டு பண்ணணுமா, இல்லை வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும், நீராடிட்டு வந்த உடனே அவங்களுக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணி ஏதாவது ஆக்கப்பூர்வமாக கேட்கணும்ல. அதை விட்டுட்டு மோடி சொல்கிற மாதிரி கொரோனா காலத்தில் எல்லோரும் மேலே போய் தட்டு எடுத்து அடிங்க, மெழுகுபத்தியை காட்டுங்க அப்படின்னு சொன்னார்ல மோடி, அதெல்லாம் போயிருன்னு சொன்னார்ல. அந்த அளவு அதே போல் மனப்பான்மையோடு செயல்படுவதை பார்க்கும்போது பிஜேபியோட எண்ணம் இதுதான். அவங்க வணிக ரீதியில் பார்க்குறாங்க, இதை ஒரு மதத்தின் அடையாளமாக பார்க்குறாங்க. இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னு சொன்னாங்கல்ல. மகா கும்பமேளா வைத்து ஓட்டாகவும் அதுக்கப்புறம் காசாகவும் பார்க்கிறது யோகி அரசு. எதிர்க்கட்சிகள் அகிலேஷ் யாதவ் எல்லாம் எதுக்கும்போது சனாதனத்தை மீறிய சக்திகள்னு வர்ணிக்கிறாரு. கண்டிப்பாக மக்கள் இதுக்கு தகுந்த பாடம் கற்பிப்பார்கள். ஏற்கனவே நிறைய பேர் இறந்து போய் கெட்ட பேர் ஆகிட்டு இருக்குது. இது இன்னொரு கெட்ட பேர். இதே மற்ற மாநிலத்தில் நடந்திருந்தால் இவங்க சும்மா விட்டுருப்பாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.